அத்தியாயம் 78 அரச காவலர் எஜமானருக்கு விசுவாசம். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? டெய்கரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக எடிசா தலையை ஆட்டினாள். டெய்கர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்ததாலதான் இப்படி நடந்துக்குறேன்னு நினைக்கிறேன். அதனால மாஸ்டர் ரொம்ப அக்கறையா இருந்தார் போல. அவள் வார்த்தைகளுக்கு டெய்கரும் தலையசைத்தான். எஜமானர் உண்மையிலேயே ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர். நம்மை போன்ற பணிவான ஊழியர்களைப் பற்றி அவர் அப்படி நினைப்பார் என்பது எடிசாவை மிகவும் கவர்ந்தது. எடிசா மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு கண்களை மூடிக்கொண்டாள். அவளுடைய வார்த்தைகளைக் கேட்டு டெய்கரும் உறுதியாக நம்பினான். அவர் அதைப் பற்றி யோசித்தபோது, எஜமானர் இதுவரை அனுபவித்து வந்த நன்கு சமைத்த நூடுசை சாப்பிடுவதை திடீரென்று நிறுத்துவதற்கு ஒரு காரணம் ஏன் இருக்கும்? சுவையாக மாற்ற வேண்டாம் என்ற எஜமானரின் வார்த்தைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்று டெய்கர் உறுதியாக நம்பினார். இங்கு வருவதற்கு முன்பு மாஸ்டர் தன்னிடம் கேட்ட வார்த்தைகளை மாறு எடுத்துரைத்தார். மாஸ்டர் உங்களிடம் ஏதாவது கேட்டாரா? அது அந்த மகானின் வார்த்தைகள் என்பதால் எடிசா இயல்பாகவே ஆர்வம் காட்டினாள். டெய்கர் செய்கை செய்து எஜமானரின் வார்த்தைகளைச் சொன்னான். உண்மையில் எடிசா தன் கன்னத்தைத் தொட்டு தலையசைத்தாள். இறந்த அசுரர்களைப் பலியாக அனுப்பச் சொல்கிறீர்களா? மற்ற நிலவரைகளில் இருந்து வரும் அரக்கர்கள் மட்டுமல்ல, தற்போது நிலவரையில் உள்ள அசுரர்களிடையே இறந்தவர்களைப் பலியாக அனுப்புவதே எஜமானரின் வார்த்தைகள். இவ்வளவு அற்புதம்! டெய்கர் சொன்ன மாஸ்டர் வார்த்தைகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்த எடிசா பிரகாசமாகச் சிரித்தாள். இறந்தவர்களையும் கூட எஜமானர் கட்டிப்பிடிக்கிறார் என்பதன் ஆழமான அர்த்தம் எனக்கு நன்றாகப் புரிந்தது. உடனே அனுப்பிவிடுவோம். அந்த வார்த்தைகளில் டெய்கர் சந்தேகம் தெரிவித்தார். இறந்த அசுரர்கள் ஏற்படும்போது அவர்களை பலியாக அனுப்ப வேண்டும், ஆனால் உடனடியாக அனுப்ப முடியும் என்று எஜமானர் தெளிவாகச் சொல்லியிருந்தார். இது என்ன மாதிரியான சூழ்நிலை? அந்த நேரத்தில் ஒரு எலும்புக்கூடு மாவீரன் வெளியில் இருந்து உள்ளே நுழைந்தான். மாவீரர்களின் எலும்பு கையில் ஒரு மரத்தகடு இருந்தது. அதில் 2 கண்ணாடிகள் வைக்கப்பட்டன. அவர் இயல்பாகவே உள்ளே வந்து கண்ணாடிகளை எடிசா மற்றும் டெய்கரின் முன் வைத்தார். நன்றி, நெய்ட். அந்தக் கண்ணாடிகள் அழகாக இருந்தன. அவற்றுக்குள் ஒரு திரவம் இருந்தது. இது ஹண்டர்களின் பொருட்களில் நாங்கள் கண்டெடுத்த ஒன்று. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எடிசா டெய்கருக்கு தேநீர் கொடுத்தாள். டெய்கர் ஒரு கணம் தேநீரை பார்த்துவிட்டு பின்னர் ஒரு சிப் குடித்தார். சுவையே இல்லை. அது சூடாகவோ அல்லது வேறு எதுவும் உணரவில்லை. அந்த திரவம் அவன் வாய்க்குள் பாய்ந்து உடலிலிருந்து வெளியேறி தரையில் சொட்டியது. கூர்ந்து கவனித்தபோது எடிசாவின் பணியிடத்தில் பல குறியீட்டு உணவுகள் இருந்தன. இப்போது அவர்கள் அருந்தும் தேநீர் போன்ற சிற்றுண்டிகளும் ஜெர்கி மற்றும் பிற பொருட்களும் இருந்தன. நிறைய வீரர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருந்ததால் இது சாத்தியமானது. அனைத்து வீரர்களும் ஏதோ ஒரு வடிவத்தில் பொருட்களை எடுத்துச் சென்றனர், பெரும்பாலும் பணம் அல்லது பொருட்கள். சில நேரங்களில் இது போன்ற குறியீட்டு உணவுகள் இருந்தன. அதனால் எடிசா தேநீர் அருந்தினாள். உண்மையில் தேநீரின் ஆழமான சுவை அற்புதமானது. பின்னர் அவள் தன் அருகில் இருந்த எலும்புக்கூடு நெய்ட்டியை ஆர்டர் செய்தாள். ஏரியா 2-இல் இறந்த உயிரினங்கள் ஏதேனும் உள்ளதா? சடலங்களைக் கொண்டு வாருங்கள். அவற்றை மிகவும் கவனமாக கையாளுங்கள், ஏனென்றால் அவை எஜமானருக்கு அர்ப்பணிக்கப்படும். அவளுடைய கட்டளைப்படி எலும்புக்கூடு மாவீரன் சல்யூட் அடித்துவிட்டுத் திரும்பினான். வேறு ஏதாவது சொல்ல விரும்பினீர்களா? எலும்புக்கூடு குதிரை வெளியேறியதும் சீலியா மார்வை திரும்பிப் பார்த்துப் பேசினாள். டெய்கர் ஒரு கணம் யோசித்துவிட்டு ஏதோ சொன்னான். இனிமேல் அது மிக முக்கியமானது. விரிசல், சத்தம். நான் பார்க்கிறேன். விரிசல், விரிசல். உண்மையில் இது எஜமானர்களின் நுண்ணறிவுக்குப் பாராட்டத்தக்கது. டெய்கர் சத்தமாகப் பேசினால் லேடிஸ் எடிசா டெய்கரின் வார்த்தைகளைப் பாராட்டி தலையசைத்தாள். டெய்கரின் கதை எளிமையானது. சிறையில் தேவையான வசதிகள் மற்றும் அலகுகளின் அமைப்புக்கான திட்டத்தை எழுதி அறிக்கை செய்யவும். இப்போதும் கூட நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடினமான பங்கு இருக்கிறது, ஆனால் அது முறையானது அல்ல. நிலவரையின் அளவு தொடர்ந்து வளரும். இனிமேல் படிப்படியாக கட்டமைப்பை நிறுவுவது புத்திசாலித்தனமாக இருக்கும். நிச்சயமாக மாஸ்டர் அப்படித்தான் சொன்னார். டெய்கர் எடிசாவிடம் எஜமானரின் கோரிக்கையைத் தெரிவித்தார். அது நிச்சயமாகச் செய்ய வேண்டிய சரியான விஷயம். தற்போது நாம் ஹண்டர்களுடன் மட்டுமே கையாள்கிறோம் என்றாலும்
எதிர்காலத்தை நாம் பார்க்க வேண்டும். எதிர்காலத்தில் நாம் ராஜ்யங்களை விழுங்க வேண்டுமென்றால் நமக்கு பல்வேறு அமைப்புகள் தேவைப்படும். ராஜ்யங்களை விழுங்கவா? பரிச்சயமில்லாத உள்ளடக்கத்தைப் பற்றி டைகர் யோசித்தார். அந்த நேரத்தில் நாம் மனிதர்களின் நாடுகளை மட்டுமல்ல, மற்ற நிலவரைகளுடனான போர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அளவுகோல் மாறும். இப்போதிருந்தே நாம் தயாராகத் தொடங்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. அவள் எஜமானரின் நோக்கத்தை நன்கு புரிந்து கொண்டாள். ஆனால் எடிசா டைகர் இடம் கூடுதல் உதவி கேட்டார். சரி டைகர், என்ன மாதிரியான வசதிகளும் அலகுகளும் இருந்தால் நன்றாக இருக்கும்? டைகர் சாதாரண அசுரன் அல்ல. அவர் கிட்டத்தட்ட தனது பக்கத்தில் இருந்த எஜமானருக்கு ஒரு துணைவராக இருந்தார். நிச்சயமாக அவர் எஜமானரின் எண்ணங்களை நன்கு புரிந்து கொள்வார். எடிசா டைகர் இடம் கேட்டாள். அவளுடைய கேள்வியில் டைகர் சிறிது நேரம் நிறுத்தினாள். வசதிகளா? அலகுகளா? இது நன்றாக இருக்கும். உண்மையில் டைகருக்கு எஜமானரின் நோக்கங்கள் சரியாகத் தெரியாது. அவர் முக்கியமாக வீட்டு வேலைகளைச் செய்தார். இருப்பினும் எஜமானரின் நோக்கங்களைப் பொருட்படுத்தாமல் எடிசாவின் கேள்விக்கு டைகர் உதவ முடியும். ஏனென்றால் மாஸ்டர் தூங்கும்போது அவர் தினமும் ஸ்மார்ட்போன் பயன்படுத்தினார். சமையல் காணொளிகள் மட்டுமின்றி வேட்டைக்காரர்களின் காணொளிகள் மூலமும் அறிவை பெற்றிருந்த டைகர் தனக்கென அறிவை கொண்டிருந்தார். அந்த அறிவைப் பயன்படுத்தி டைகர் கூறினார், சாரணர்கள் மற்றும் முன்னணிப் படைகள் என்று நினைக்கிறேன். எடிசா சிந்தனையில் மூழ்கி தலையசைத்தாள். அவை உண்மையில் தேவையான அலகுகள். தற்போது பூதங்களைக் கொண்ட ஒரு சாரணர் பிரிவு உள்ளது. எனவே கூடுதல் சாரணர் பிரிவை ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் எதிரிகளின் பாதுகாப்புகளை உடைத்து வழிநடத்தும் ஒரு பிரிவு மட்டுமே தேவைப்பட்டது. முன்னணிப் படை என்ற பெயர் மிகவும் சாதாரணமானது. அது எஜமானரின் கம்பீரத்திற்குப் பொருந்தவில்லை. குறைந்தபட்சம் அது ஒரு பெரிய மாஸ்டரின் படைப்பிரிவாக இருந்தால் எதிரிகளின் முன் வரிசைகளை எவ்வாறு உடைத்து தாக்குவது என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். எடிசா உடனடியாக காகிதத்தில் ஏதோ எழுத ஆரம்பித்தாள். அதிர்ச்சி! எதிரிகளின் முன் வரிசைகளை உடைப்பதே முக்கிய பணியுடன் முன்னணிப் படையாகச் செயல்படும் பல எலும்புக்கூடுகளைக் கொண்ட ஒரு பிரிவு மாஸ்டரால் அங்கீகரிக்கப்பட்டால் இன்ஸ்பெக்டர் ஆர்ச்லித் அதிர்ச்சிப் படைகளின் தளபதியாக நியமிக்கப்படுவார். உடனடியாக ஒரு பிரிவு உருவாக்கப்பட்டது. வேறு என்ன தேவை? எடிசா டைகரை பார்த்தால். உண்மையில் போரில் வலுவூட்டல்கள் அவசியம். போரில் வளங்கள் இறுதியில் நுகரப்படுகின்றன. வளங்களை முதலில் பயன்படுத்தும் பக்கம் இழக்க வாய்ப்புள்ளது. எனவே மற்ற அலகுகளை சரியான முறையில் ஆதரிப்பது அவசியம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஆதரவுக்கு ஒரு அலகு தேவைப்பட்டது. எடிசாவுக்கு உடனடியாக ஒரு யோசனை தோன்றியது. நிச்சயமாக நமக்கு வலுவூட்டல்கள் தேவைப்பட்டால் சர் டெத்னைட் சரியானவராக இருப்பார். ஆர்ச் லிச்சும் சாத்தியம். ஆனால் அவர் ஏற்கனவே அதிர்ச்சிப் படைகளின் தளபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார். எடிசா உடனடியாக அடுத்த அலகை காகிதத்தில் எழுதத் தொடங்கினாள். இறக்காத வலுவூட்டல் படைகள். தேவைப்படும் இடங்களில் துருப்புக்களை நிரப்ப முடிவில்லாமல் திமன்களை உருவாக்குவதே அவர்களின் முக்கிய பணி. அவர்கள் கைதிகளையும் கையாளுகிறார்கள். மாஸ்டரால் அங்கீகரிக்கப்பட்டால் சர் டெத்னைட் இறக்காத வலுவூட்டல் படையின் தளபதியாக நியமிக்கப்படுவார். நிச்சயமாக டெத்னைட் மாவீரர்களின் தளபதி பதவியைக் கொண்டிருந்தார். ஆனால் எடிசாவின் பார்வையில் டெத்னைட் அவருக்குப் பொருந்தவில்லை. ஏற்கனவே 2 அலகுகள் உருவாக்கப்பட்டிருந்தன. எடிசாவும் டைகரும் தங்கள் விவாதத்தைத் தொடர்ந்தனர் மற்றும் கூடுதல் அலகுகளுக்கு அடித்தளம் அமைக்கத் தொடங்கினர். சிறப்பு செயல்பாட்டுப் பணியகம், நிழல்கள் மற்றும் பான்ஷீக்களைக் கொண்ட ஒரு பிரிவு, உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் பின்புற சீர்குலைவு போன்ற சிறப்புப் பணிகளில் நிபுணத்துவம் பெற்றது. உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் காரணி படுகொலைக்கு நிழல்களின் திறன்களைப் பயன்படுத்துதல் மற்றும் உளவுத்துறை சேகரிப்பு மற்றும் எதிரி பின்புற நடவடிக்கைகளை சீர்குலைப்பதற்கு பான்ஷீக்களின் திறன்களைப் பயன்படுத்துதல். மாஸ்டரால் அங்கீகரிக்கப்பட்டால் சிறப்பு செயல்பாட்டுப் பணியகத்தின் தளபதியாக எடிசா நியமிக்கப்படுவார். சாரணர் படை திட்டமிடப்பட்டது. சோகஸ்மெலி தற்போதுள்ள கோப்லின் சாரணர் பிரிவில் இருந்து மறுசீரமைக்கப்பட்ட ஒரு பிரிவு. செயல்பாட்டுக் கட்டுப்பாடுகள் நீக்கப்படும்போது அவர்களின் பணி நிலவரையைச் சுற்றி ரோந்து செல்வதைத் தாண்டி எதிரி பிரதேசங்களை உளவு பார்ப்பது மற்றும் உளவு பார்ப்பது வரை விரிவடையும். சாரணர் படை என்பது வெறும் பெயர் மாற்றம் என்பதால்
கோப்லின் லார்ட் தளபதியாக இருப்பார். வேறு பல திட்டங்களும் இருந்தன. எதிர்காலத்தில் அனைத்து எஜமானர்களின் பிரதேசங்களையும் பாதுகாக்க ஒரு தற்காப்பு கட்டளை. அரைபூதங்களால் ஆன ஒரு பூத மந்திரவாதி காவலர். சமீபத்தில் மாஸ்டரால் ஏற்பாடு செய்யப்பட்ட தீயணைப்புப் படை டெய்கரின் உதவியுடன் வசதி பாதுகாப்புத்துறையாக மறுசீரமைக்கப்பட்டது. மேலும் விஷயங்கள் மேற்பரப்பில் மட்டும் நடக்காது. முன்னோக்கி யோசித்து எடிசா நாகாவைக் கொண்ட ஒரு நீருக்கடியில் பிரிவை ஏற்பாடு செய்தார். எதிர்காலத்தில் அவர்கள் தங்கள் அலகுகளையும் வசதிகளையும் தொடர்ந்து விரிவுபடுத்துவார்கள். ஆனால் ஏடிசா ஏதோ காணவில்லை என்று உணர்ந்தாள். உண்மையில் நாம் எஜமானருக்காக பிரத்யேகமாக ஒரு பிரிவை ஏற்பாடு செய்ய வேண்டும். எஜமானருக்கு மட்டுமே சேவை செய்வதற்கும் பாதுகாப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பிரிவு. அதுதான் ராயல் கார்த்து. எஜமானருக்கு ஏற்ற விதிவிலக்கான திறமைகளை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த அலகு எஜமானரைச் சுற்றியுள்ள அலகுகளைப் போலவே எஜமானருடன் நெருக்கமாக தொடர்பு கொள்ளும். எனவே ராயல் காவல்படையின் உறுப்பினர்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. அவர்கள் அந்த மகானுக்குத் தேவையான திறமைசாலிகளாக மட்டுமல்லாமல் எஜமானருக்காக மட்டுமே செயல்பட்டு எஜமானரை மட்டுமே புகழ்ந்து பேசுபவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆனால் அவளால் அத்தகைய திறமைகளை உடனடியாக நினைத்துப் பார்க்க முடியவில்லை. சரி, இதற்கு உதவ முடியாது என்று நினைக்கிறேன். எடிசா இப்போதைக்கு ராயல் கார்த்து உறுப்பினராக மட்டுமே தனது பெயரை எழுதினார். அது தற்போதைக்கு எடிசாவை மட்டுமே உறுப்பினராகக் கொண்ட ஒரு அலகாக மாறியது. எடிசா மற்றும் டெய்கரின் உரையாடல் தொடர்ந்தது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் எஜமானர்களின் சக்தியை வலுப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டிருந்தன. எவ்வளவு நேரம் எடுத்தாலும் சரி, அது செய்ய வேண்டிய ஒன்று. அதனால் எடிசா விடாமுயற்சியுடன் உழைத்தாள். பின்னர் எலும்புக்கூடு குதிரை ஒரு பெரிய பையுடன் வந்தது. நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்களா? இதையெல்லாம் பலிபீடத்துல வைங்க. வெளுத்து வாங்கு. அவளுடைய கட்டளைப்படி எலும்புக்கூடு மாவீரன் மீண்டும் சல்யூட் அடித்துவிட்டு பையுடன் கிளம்பினான். அது ஒன்றுமில்லை. எடிசா சிரித்துக்கொண்டே டெய்கருக்கு பதிலளித்தால் அவன் ஆர்வமாக இருந்தான். அவர்கள் பயிற்சி பெறும்போது இறந்துவிட்டார்கள். டெய்கர் ஒரு கணம் திகைத்துப் போனார். பயிற்சியா? இவ்வளவு காலத்திற்குப் பிறகு அவர் திரும்பிய தாயகம் ஒரு பயமுறுத்தும் இடமாக மாறிவிட்டது. பையில் இருந்த உடல்கள் பூதங்களுடையவை. அவர்களுக்கு அறிவூட்டுமாறு எஜமானர்கள் உத்தரவிட்டதன் பேரில் எடிசா கோப்லின் லார்ட் மற்றும் ஆர்ச் லிச்சிடம் அவர்களுக்கு பயிற்சி அளிக்குமாறு அறிவுறுத்தினார். அவள் அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தையும் கொடுத்திருந்தால் அவர்கள் அனைவரும் பூதங்களிலிருந்து வந்தவர்கள். நிச்சயமாக கோப்லின் லார்ட் அவர்களை தனது சொந்த முயற்சியால் தூக்கிலிடவில்லை. சில பூதங்கள் களைப்பினால் இறந்து போயின. எலும்புக்கூடு குதிரை வெளியேறியதும் இந்த முறை ஒரு பூதம் உள்ளே நுழைந்தது. அவர் சாரணர் பிரிவில் தீவிரமாக இருந்த ஒரு பூத ஷாமன் என்பது தெளிவாகத் தெரிந்தது. 3 விரைவில் படையெடுப்பாளர்கள். அவர்கள் வலிமையானவர்கள். கவனமாக இருங்கள். 3 படையெடுப்பாளர்கள் நெருங்கி வருவதாக பூத ஷாமன் எடிசாவிடம் தெரிவித்தார். அவர்களின் உடை சாதாரணமாக இருந்தது. ஆனால் அவர்களின் வீரம் நகைச்சுவையாக இருக்கவில்லை. உளவு பார்க்க அனுப்பப்பட்ட பூத சாரணர் பிரிவுகளில் ஒன்று கிட்டத்தட்ட அழிக்கப்பட்டுவிட்டது. மேலும் எதிரி இந்த திசையில் நகர்ந்தான். எஜமானர்களின் கட்டளைகளை நிறைவேற்றும்போது கழுகுகள் தோன்றத் துணிகின்றன. பொதுவாக அவள் இதுபோன்ற விஷயங்களை மற்றவர்களிடம் விட்டுவிடுவாள். ஆனால் இப்போது அவள் எஜமானரின் எதிர்காலத்தை திட்டமிடும் ஒரு முக்கியமான நிலையில் இருந்தாள். ஆனால் திடீரென்று படையெடுப்பாளர்கள் தோன்றி அவர்களின் திட்டங்களை சீர்குலைத்தார்களா? எடிசா கோபமடைந்தாள். அவள் உடனடியாக செய்கை செய்தாள். நிலவறைக்கு அருகில் சுற்றித் திரிந்த 3 பேர் எடிசாவின் செய்கையில் நகர்வதை நிறுத்தினர். அவளுடைய திறமை, வசீகரம் வேலை செய்தது. இவ்வளவு தூரம் இருந்தபோதிலும் அவளுடைய வசீகரத்தால் மயங்கிப்போன இந்த நபர்கள் விரைவில் இறந்து போனார்கள். அவர்களுடன் கையாண்ட பிறகு சாரணர் பிரிவை மறுசீரமைக்கவும் பூத ஷாமன் ஒப்புக்கொண்டு வெளியேறினார். நிழல். எடிசா காற்றில் பேசிக் கொண்டிருந்தபோது ஒரு மெல்லிய நிழல் தோன்றியது. அரக்கன் சந்தையில் பிடிபட்டவுடன் இந்த நிழல் அசுரன் இப்போது எடிசாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த மக்கள் ஏன் இங்கு வந்தார்கள் என்று கேளுங்கள். அவர்களை சமாளித்த பிறகு அவர்களை எஜமானருக்கு பலியாகக் கொடுங்கள்.
நிழல் குனிந்து மறைந்தது. இதுக்கு நான் வருந்துகிறேன். பரவாயில்லை. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு தொடரலாம். எலும்புக்கூடு மாவீரன் பூதங்களின் உடலை எஜமானருக்கு பலியாகக் கொடுத்தான். பூதத்தின் சடலம் எஜமானரால் நிர்வகிக்கப்படும் நிலவரையைச் சேர்ந்த பூதம் என்பது உறுதி செய்யப்பட்டது. தியாகம் உடனடியாக உறிஞ்சப்படுகிறது. கோப்ளின் பண்பை பெற்றேன். சற்று வலுவான மாறுவேடம் தர மேம்படுத்தலுக்குப் பயன்படுத்தலாம். இது என்ன? டெய்கருக்கு கடத்தப்பட்ட சில கதைகள் இருந்தன. அவற்றில் ஒன்று, இறந்த என் கூட்டாளிகளின் சடலங்களை பலியிடுவதற்கான உத்தரவு. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அதை செயல்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. முதலில் சடலத்தை பலியாகக் கொடுப்பதே நோக்கமாக இருந்தது. எடிசா இதுவரை செய்த தியாகங்களில் பெரும்பாலானவை வீரர்கள் அல்லது நிலவரைக்குள் படையெடுத்த புனித மாவீரர்கள். அவை பலியாகக் கொடுக்கப்பட்டபோது உறிஞ்சப்படுவதற்கு 6 மணி நேரம் ஆனது. அந்த நேரத்தில் நான் பாதுகாப்பற்றவனாகவும் மயக்கமடைந்து விடுவேன். அதனால் கடந்த முறையிலிருந்து ஏதாவது நடந்தால் என்ன செய்வது என்று நான் டெய்கர் உடன் தயாராகி வந்தேன். நான் மயக்கம் அடைந்தால் என்னை பாதுகாப்பது டெய்கரின் பணி. இருப்பினும் பொருட்களை பலியாகக் கொடுக்கும்போது நான் சோர்வடையவில்லை. கடந்த முறை எடிசா ஒரு புனித வீரனையும் ஒரு அரக்க வாளையும் பலியாகக் கொடுத்தபோது புனித வீரரின் திறன்களை உள்வாங்கிக் கொண்டபோதுதான் நான் மயக்கமடைந்தேன். என் மயக்கத்தில் அரக்கன் வாள் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. இன்னொரு வகையான தியாகம் என்னுடைய இணைந்த அரக்கர்கள். அவர்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்களை வரவழைக்க முடியும். ஆனால் நான் ஒரு இறந்த அசுரனை பலியாகக் கொடுத்தால் என்ன நடக்கும்? இதைப் பற்றி ஒரு கணம் எனக்கு ஆர்வமாக இருந்தது. மேலும் முடிவுகள் ஏற்கனவே வெளிவந்துவிட்டன. உறிஞ்சுதல் நேரத்தின் தேவை இல்லாமல் எனது இணைக்கப்பட்ட அரக்கர்களின் திறன்கள் உடனடியாக வலுவூட்டலுக்கு கிடைத்தன. நிச்சயமாக நான் சோர்வடையவில்லை. எலும்புக்கூடு மாவீரன் பூதங்களின் உடலை எஜமானருக்கு பலியாகக் கொடுத்தான். பூதத்தின் சடலம் எஜமானரால் நிர்வகிக்கப்படும் நிலவரையைச் சேர்ந்த பூதம் என்பது உறுதி செய்யப்பட்டது. தியாகம் உடனடியாக உறிஞ்சப்படுகிறது. பூதங்களின் குணாதிசயத்தைப் பெற்றேன். பேராசை மேம்பாட்டிற்குப் பயன்படுத்தலாம். பிரச்சனை என்னவென்றால் பூதங்கள் மட்டுமே பலியாக வழங்கப்பட்டன. எனவே குறிப்பாக பயனுள்ள திறன்கள் எதுவும் இல்லை. இதை நான் எங்கே பயன்படுத்தலாம்? பேராசையை வளர்ப்பதால் என்ன பயன்? நான் இதைப் பற்றி ஒரு கணம் யோசித்துக் கொண்டிருந்தபோது மற்றொரு எச்சரிக்கை தோன்றியது. ஒரு அறியப்படாத நிழல் எஜமானருக்கு பலியாக ஒரு புனித ஆணையின் நைட்டை வழங்குகிறது. தியாகம் செய்யப்பட்ட மாவீரரின் திறன்களை உள்வாங்குதல். மீதமுள்ள நேரம் 6 மணி நேரம். பூதங்களுக்குப் பிறகு அது ஒரு புனித குதிரை. இல்லை, என்ன நடக்கிறது? ஒரு புனித மாவீரன் ஏன் நிலவரையில் இருக்கிறார்? அங்கே இன்னொரு தெரியாத நிழல் இருந்தது. நிலவரையை ஆராய்ந்தபோது அந்தப் பெயரைக் கொண்ட யாரையும் நான் சந்தித்ததில்லை. எடிசா தனியாக யாரையாவது வேலைக்கு அமர்த்தினாரா? சில நேரங்களில் எடிசா சந்தையில் அரக்கர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தார். அதனால் அது போலவே தோன்றியது. ஒரு அறியப்படாத நிழல் எஜமானருக்கு பலியாக ஒரு புனித ஆணையின் நைட்டை வழங்குகிறது. தியாகம் செய்யப்பட்ட மாவீரரின் திறன்களை உள்வாங்குதல்.